அருணன் சார், இப்போ இங்கு வன்முறை என்பது மக்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அல்லது விடுதலையிலிருந்து தொடங்கி அதை அரசாங்கம் அடக்குகிற முறையில் ஏற்படுகிற வன்முறையிலிருந்து பிரிந்து இப்போது இந்த வன்முறையினோட வடிவம் மாறி இருக்கிறது. ஆனால் அரசுகள் நிகழ்த்துகிற வன்முறை எல்லா நாடுகளிலும் எல்லா அரசுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு அரசுகளை பயமுறுத்துவதற்கான வன்முறையாகவும் கூட கையாளப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதற்கான காரணம் என்ன? பத்திரிகையாளர் நன்றாக சொன்னது போல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சாத்வீகமான போராட்டம் என்பது நடைபெற்றது. ஆனால் அப்பொழுதே அவங்க கையில் இருந்த அந்த கொடூரமான அரசு பயங்கரவாதம், அவர் சரியாக சொன்னது போல் அவங்கக்கிட்ட தான் ஆயுதங்கள் இருக்குது, அதை மக்கள் மீது பிரயோகித்து அடக்குமுறை ஆட்சி. அப்போ இயல்பாக என்ன வருது? காந்திஜி தலைமையில் ஒரு சாத்வீகமான எதிர்ப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயல்பாக அதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லாத ஒரு இளைஞர் குழாம் அது கிளம்பி என்ன பண்ணுது என்றால் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு செயல்பாட்டுக்கு வராங்க. ஒரு தீவிரமான செயல்பாட்டில் அவங்க இறங்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் பலாத்காரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் காந்திஜி கூட அவர் ஒத்துக்கிறாரு என்னமோ. 1942 ஆகஸ்ட் போராட்டத்தில் செய் அல்லது செத்து மடி என சொன்னது, அதன் மூலமாக கிளப்பிவிடப்பட்ட ஒரு வகையான தீவிரவாதம் என்பது இருந்தது. ரொம்ப சர்வசாதாரணமாக காங்கிரஸுடைய வரலாற்றிலேயே எழுதி வச்சிருக்கார். பட்டாபி சீதாராமையாவே என்ன எழுதியிருக்காருன்னா, ஆமாம் தபால் ஆஃபீஸை கொளுத்தினோம், தந்தி கம்பிகளை அறுத்து போட்டோம், என்னென்னவெல்லாம் நடந்துச்சு என்பதெல்லாம் அவரே எழுதி வச்சிருக்கார். ஆகவே இப்படியெல்லாம் நடைபெற்றது. எனக்கு இப்போ என்ன படுதென்றால் அதற்கு ஒரு நியாயம் இருந்தது. ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அந்நியன் நம்மளை அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கான் அவ்வளவு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு. அப்போது இயல்பாக பெரியவங்க காந்திஜி போன்றவங்க ஒரு சமாதான வழியில், அவர் பாஷையில் சொன்னால் ஒரு அஹிம்சா வழியில் போராட்டம் நடத்துகிறாரு. ஒரு இளைஞர்கள் எந்த அளவுக்கு அது பின்னாடி போவாங்க, அவங்க கிளந்து எழுதுகிறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் இவரே அப்படி வர வேண்டி வருது. ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கான தேவை இருக்கக்கூடாதல்லவா? இப்போ நாமளே ஆள்றோம். அதுவும் சரியாக சொல்லப்போனால் ஒரு ஜனநாயக குடியரசு, ஒரு நாடாளுமன்ற முறைமை, இதையெல்லாம் கொடுப்பது பற்றி பேசப்படுகிறது. 50 அது வந்துடுது. ஆனால் இடையில் ஒன்றை அவங்க கூட சொல்ல மறந்துட்டாங்க. உண்மையிலேயே இந்த அரசியல் வன்முறை என்பது சுதந்திர இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சென்றால் காந்திஜி படுகொலையில் தான் அது ஆரம்பித்தது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. வேணுமென்றால் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். அந்த பிரிவினையை ஒட்டி நடந்த வன்முறைகள், அந்த வன்முறையில் இரு பக்கமும் நடந்தது, அது தனி வரலாறு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாத செயல் ஒரு குரூப்பு கிளம்பி செஞ்சது என்பது காந்திஜி படுகொலை தான். ஆகவே அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதவெறி கிளம்பி ஒரு மகாத்மாவை, உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மனிதரை பழி வாங்குது. இது என்ன நியாயம்? அப்போ ஆரம்பித்தது. அவர் சொல்லி ஒரு வகையாக ஒரு வரலாறு சொல்கிறார். ஆனால் அப்போவே அது ஆரம்பித்தது உள்ளூருக்குள்ளேயே இருந்துக்கிட்டே வந்துச்சு. அவ்வப்பொழுது பல ரூபங்கள் அது வெளிவந்தது. ஆனால் கடைசியாக அன்றைக்கு ஏற்பட்டதை ஒரு வழியாக அடக்குனாங்க. அதற்கு காரணம் அவர் சொன்னதில் இன்னொன்று ஒப்புக்கொள்கிறேன். இடதுசாரி அரசியல் தீவிரமாக வந்துச்சு. 57 சொல்கிறார். 52லேயே மக்களவையில் பிரதான எதிர்க்கட்சி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். அப்போ காங்கிரஸா கம்யூனிசமா என்கிற முறையில் ஒரு இடதுசாரி இருந்தது. பிறகு தமிழ்நாட்டில் தான் முக்கியமாக எழுந்தது. வட மாநிலங்கள் சிலவற்றிலும் எழுந்து அந்த பிராந்திய கட்சிகள். அது 67 ஒரு உச்சத்தை தொட்டது. இந்த அரசியல்லாம் இருந்த பொழுதும் வன்முறை இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு பெரிய அளவுக்கு வரல. ஒரு சோகமான விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம், அவர் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் உண்மை அதுதான். இன்னும் கூட ரொம்ப கூர்ந்து கவனிச்ச ஜனசங்க காலத்தில் கூட இவ்வளவு இல்லை. பாஜகவா அது வந்த பிறகு இந்த மாதிரியான மதவெறி அரசியல் என்பது கிளம்பியது. அதில் ஒரு மோசமான தொடக்கம் என்பது பாபர் மசூதி இடிப்பு தான். அதுலேருந்து தான் இது கிளம்புது. இது சரிதானா என்று நம்ம எல்லாருமே யோசிக்கணும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். பலராமன் சார், இப்போ 2 விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று, சுதந்திரத்திற்கு முன்பாக ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நடக்கிற போது அந்த மக்கள் மீது விடப்படுகிற வன்முறை, பிரிவுகளிலேயோ ஒரு மாநிலங்களை உருவாக்குவதிலேயோ ஏற்பட்ட போது நடத்தப்படுகிற வன்முறை, அல்லது தேசிய கட்சியான காங்கிரஸிலிருந்து புதிய மாநில கட்சிகளும் இடதுசாரிகளும் உருவாக்குற போது நடக்கிற சின்ன சின்ன வன்முறை. ஆனால் இப்போது தொடர்ந்து இருக்கிற வன்முறை, இந்த வடிவங்கள் மாறி இருக்கிறதே காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? வடிவங்கள் மாறினாலும் வன்முறைகள் மாறுவதில்லை. அதான் சொல்ல வரீங்க நீங்கள். தொடர் சொன்ன மாதிரி 42 ஆகஸ்ட் போராட்டத்தையும் சொன்னார், இவர் அதுக்கு முந்தையதும் சொன்னார். அதெல்லாம் தவிர்க்க முடியாத வரலாற்று உண்மைகள் தான். இளைஞர்கள் அந்த வேகத்தோடு வன்முறை ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். காந்தியடிகள் ஒப்புக்கொள்ளவில்லை.
அது சம்பந்தமான விஷயங்கள் இன்றும் கூட பேசப்படுகிறது. பகத்சிங்கை ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா, அவரை ஏன் காப்பாற்றவில்லை காந்தி என்ற குற்றச்சாட்டுகள்லாம் கூட உண்டு. ஆனால் அது எல்லாமே தேசத்தை ஒட்டி நடந்த விஷயங்கள். இன்றைக்கி பீகாரில் நடந்திருக்கிற இந்த கொடுமைகள்னு பார்க்கும்போது உண்மையிலே அதை யாரும் ஒரு ஜனநாயக உணர்வு உள்ள யாரும் நாம் ஏற்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவர்கள் தேர்தலில் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு போகிற போது இப்படி ஒரு வன்முறை ஏற்படுவதை நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய கனவில் கூட அது ஒப்புக்கொள்ள முடியாது. அது கண்டிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் சகோதரர் அருணன் அவர்கள் சொன்னது போல் இந்த பாபர் மசூதி இடித்ததற்கு பிறகு தான் அது ரொம்ப குளிரூட்டு போச்சுன்னு சொல்லலாம். எப்படி ஒன்றாலும் இப்போ அதனுடைய வேகம் அவர்கள் பேசுகிற போது, நண்பர்கள் பேசுகிற போது அது நன்றாகவே தெரிகிறது. அதனுடைய விளைவாக அங்கங்கே ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு வன்முறைத்தனம் சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நேற்று நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்குற போது இந்த ஜனநாயகம் எங்கே கொண்டு போய் விடும் என்கிற அச்சம். அதைத்தான் இப்போ நாங்கள் கூட சொல்கிறோம். நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா இந்த அடித்தளத்து வன்முறை என்பது இதே நீடிக்க ஆரம்பித்தால் இந்த தேசத்தின் எதிர்கால ஜனநாயகத்தின் நிலை என்ன, மக்களாட்சி தத்துவத்தின் நிலை என்ன என்பதாகும். இன்னொரு இடையில் ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன். 42 ஆகஸ்ட் போராட்டத்தில் காந்தியடிகளை கூட அவர் சொன்னார்கள். உண்மைதான். காந்திஜி செய் அல்லது செத்துமடி என்ற இறுதி கோஷத்தை அவர் கொடுக்கிற போது அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே காந்தியடிகள் காங்கிரஸை விட்டு விலகி விடுகிறார். விலகிட்டு சொன்னார், இனி எப்படி போனாலும் பரவாயில்ல, ஏதாகிலும் ஒன்று இன்றே இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அவர்கள் அந்த கோஷத்தை முன்வைத்தார்கள். பிறகு எல்லா இடங்களிலும் கலாட்டா நடந்தது கொண்டது ஒரு இறுதி முடிவுக்கு வந்தது. அந்த கலாட்டா நடக்கிற போது கூட சில சம்பவங்களை வெளியே சொல்லாமல் இதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படி சொல்லும்போது என்னென்னா உண்மையில் இனிமேல் தான் அது வெளிப்படுமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. ஒருவர் மீது ஒருவர், ஒருவர் மீது ஒருவர் என்கிற நிலை இருக்கிறது என்பது. ஆனால் இன்று நேற்று மோடி பேசுகிற இந்த கூட்டத்தில் நடந்த வன்முறை என்பது மோடி எனக்கு கூட பிடிக்காமல் இருக்கலாம். அது மோடி என்பது அல்ல. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர். அவர் யார் என்ன என்பதை விட ஒரு பிரச்சார கூட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் எல்லாருக்கும் தானே பொருந்தும். ஓகே. ஆனால் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற பெரும்பாலான குண்டு வெடிப்புகளுக்கும் வன்முறைக்கும் இது மட்டும்தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, சகோதரர் 2 பயங்கரவாதம் தான் அப்படின்னாங்க. எனக்கு அப்போவே அது வினோதமாக இருந்துச்சு. அந்த 2 உண்டு. எல்லை தாண்டிய இந்த தாலிபான் பயங்கரவாதம் உண்டு, உள்நாட்டில் நக்சல் பயங்கரவாதம் உண்டு. இந்த 2ஐயுமே எங்களை போன்ற இடதுசாரிகள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இது 2ம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதங்கிறது நியாயம் இல்லை. அது ஏன்னா வரலாறு அப்படி இல்லை. நான் கூட அதை லேசாக சுட்டி காண்பித்தேன். கோட்ஸேயை எதில் கொண்டு சேர்ப்பீங்க? அது பயங்கரவாதம் இல்லையா? காந்திஜிக்கும் கோட்ஸேக்கு என்ன வரப்பு தகராறா? குடும்ப சண்டையா? இல்லையே. கொள்கை பிரச்சனையில் அவருக்கு ஒரு கொள்கை, இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது காந்திஜியுடைய கொள்கை. இல்லை, 2க்கும் இடையில் மோதல் நடக்கணும் என்பது கோட்ஸேயுடைய கொள்கை. அந்த கொள்கையை பயங்கரவாதமாக மாற்றி வன்முறையை பயன்படுத்துகிறான். அதுக்கு பலியானார் இந்த நாட்டுடைய தேசப்பிதா. ஆகவே அன்றிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அவர் கொஞ்சம் வருத்தப்படக்கூடும், அது லேசாக ஏற்கனவே வந்தது. நான் என்ன சொல்ல வர்றேன், உதாரணமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துடைய தூண்டுதலில் பம்பாயில் நடந்தது பற்றி சொல்கிறீங்க. ஆனால் அதே பம்பாயில் மலேகான் குண்டு வெடிப்பை பற்றி என்ன வந்திருக்குது? அது இந்துத்துவவாதிகள் செய்தது என்று இன்றைக்கு சொல்லப்பட்டு நிரூபணமாகிருக்கு. ஆகவே உண்மையிலே சொல்லப்போனால் இப்படியெல்லாம் எண்ணிக்கைக்குள்ளே கூட அடக்க முடியுமா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அவர் சொன்னதுனால சொல்ல வரேன், அந்த 2 உண்மை என்றால் இந்துத்துவ பயங்கரவாதமும் இங்கே ஒரு உண்மையாக ஒரு நடப்பாக ஆகியிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்ம ஒரு இயல்பாக பேசலாம், ஒன்றுக்குள்ளே ஒன்று இது பண்ணிக்க வேண்டியதில்லை. மொத்தத்தில் நம்ம எல்லாருக்குமே என்ன படுது என்றால் பயங்கரவாதம் கூடாது. ஏன்னா எங்கள் கட்சி கூட இன்றைக்கு வன்மையாக கண்டிச்சிருக்கு இந்த பாட்னா இது. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்று, கோழைத்தனம்ங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன் இது கோழைத்தனம்னு சொல்கிறோம் என்றால், ஏதோ ஒரு இதாக இருக்கலாம், ஒரு வன்மம் இருக்கலாம். ஆனால் இந்த வன்மத்துக்கு வைக்கிற குண்டு, இவங்க வச்ச குண்டு யார் பலியாயிருக்கா?
சம்பந்தமே இல்லாத அப்பாவி 6 உயிர்கள் பலியாயிருக்கு. 80க்கு மேற்பட்டவர்கள் அருண் சார், படுகாயப்பட்டிருக்காங்க. தலைப்பை தொடர்ந்து நம்ம பிராடர் பண்ணிட்டே போற மாதிரி எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இடதுசாரி நீங்க சொல்ற மாதிரி நக்சலைட் பயங்கரவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கிற்கான கொள்கை சார்ந்த ஒரு போராட்டம். இவர்கள் இந்திய அரசாங்க அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய போராட்டம் என்பது நீங்க சொல்ற மாதிரி ஒரு 200 மாவட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லது இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் இருந்து தீவிரவாதிகளாக ஊக்குவிக்கப்படுகிற இந்தியா என்கிற ஒட்டுமொத்த நாட்டை சீர்குலைக்க நினைக்கிற சில தீவிரவாதிகள் எண்ணமாக இருக்கிறது. இவை இந்திய அரசியல் கட்சிகளினோடு தொடர்புடையதாக, இந்திய தேர்தல் அமைப்புகளோடு தொடர்புடையதாக, இந்திய வாக்கு வங்கியை குறிவித்ததாக இல்லை. என்னுடைய கேள்வி என்பது, இந்திய அரசியலில் வன்முறை ஏன் இந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறது? மீண்டும் மீண்டுமாக நம்ம இந்த வேலைக்கான தீவிரவாதிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோமோங்கிறதா கேள்வி. இல்லை, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சகோதரர் சொன்னதுனால நான் அதையும் சேர்த்து நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் அகண்ட அடிப்படையில் நம்ம விவாதிக்கிறதாக இருந்தால், நான் கவலையோடு பார்க்கறது என்னன்னா, நம்ம நாட்டில் அரசியல் என்பது எதை சுற்றி வரணும்? மக்களுடைய வாழ்நிலையை பற்றி வரணும். இப்போ ஆங்கிலத்தில் நண்பருக்கு தெரியும், இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற வார்த்தையை பத்திரிகையாளர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசுவதாக இருந்தால் சகலருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வளர்ச்சி என்பதை எட்டணும். அப்படி தானே? இதுக்கு என்ன கொள்கையை பின்பற்றணும்? நான் இன்னும் கூட கொஞ்சம் அகண்டுக்கலாம். பொருளாதாரம் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சி, சகலருக்குமான வளர்ச்சி, இதை எட்டுவதற்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசணும், மக்களோடும் உரையாடல் பண்ணணும், அவங்களுக்கு இடையிலும் உரையாடல் நடக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு கருத்து மோதல் என்பது நடக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் நான் பார்க்குறேன் என்றால், அரசியலில் வன்முறை வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகளாகிய காங்கிரஸும் பாஜகவுக்கும் அடிப்படையில் பொருளாதார விஷயத்தில் இன்னும் பல சமூக விஷயங்களில் கூட வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லைங்கும் போது என்ன ஆகுது என்றால், வன்முறை பேச்சு அல்லது உணர்ச்சியை தூண்டுகிற பேச்சில் இறங்குறாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் வந்து காஷ்மீரில் அந்த கலகலமாக பண்ணுங்க, அந்த ஷேக் அப்துல்லா பிடிச்சி ஒரு 15 வருஷம் வந்து ஜெயிலில் வச்சாங்க. அதுக்கப்புறம் நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை வந்து தகர்த்து அது ஜிஎம் ஷான்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க 83ல். அந்த மக்களுடைய பல கோரிக்கைகள் வந்து இது 370 எல்லாம் இருந்தால் கூட அடிப்படையில் அந்த பிரச்சனைகள் இன்னும் வந்து காஷ்மீரில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. பஞ்சாபிலும் அப்படித்தான். காங்கிரஸுக்கு நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு தீர்வாக பஞ்சாப்ல இருந்து சீக்கியர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, இந்துக்களின் ஒரு பகுதியாக தான் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்னா இது வந்து மற்றவர்கள், அதுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு பேசுனா கோல்வால்கர் சொல்றாரு, இந்தியா ஃபுல்லும் பிரிட்டிஷ்கார அரசாங்கத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த போது நமக்கு முக்கிய 3 எனிமிகள்ங்கிறாரு. ஒன்று கம்யூனிஸ்டுகள், இன்னொன்று முஸ்லீம்கள், இன்னொன்று வந்து கிறிஸ்தவர்கள். இதுக்கான அடிப்படை வந்து அதில் இருக்கு. இப்போ அவரும் வந்து அப்படி தான் சொல்றாரு, அதாவது இஸ்லாமியர்கள் நம்ம கூட இஸ்லாமியர்கள் தவறு செய்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லை தாண்டிய பயங்கரவாதம்ங்கிறது வருவது ஒரு கட்டம். ஆனால் பிஜேபி வந்து ஃபார்ம் செய்த அந்த 80களில் பிஜேபி என்ற கட்சி, அந்த ஜனசங்கம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியாக உருவாகுது. அந்த உருவாகும் போது அவர்களுக்கு காங்கிரசுடன் பெரிய மாற்றுக் கொள்கை ஒன்றும் இல்லை. எதை மாற்றாக வைப்பது என்பது வந்து இந்து மதவாதம் என்கிறதை கையில் எடுக்கிறார்கள். அயோத்தியா மூவ்மெண்ட்னு வருது. அதுவரை பொருளாதார பிரச்சனைகளை மையம் வச்சிருந்த அரசியல் பிரச்சனை கொண்டிருந்த இந்திய அரசியல் கோவில் கட்டுவது என்று ஒரு அந்த சூழலை ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கிவிட்டு அந்த பிரிவினை உருவாக்கி விட்டார்கள். அதனால்தான் வந்து எல்லை தாண்டிய பயங்கரம் வரும்போது வந்து உடனே இஸ்லாமியர்களை வந்து இது பண்றது. அந்த தாடா சட்டத்தில் எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் இன்னும் சிறைக்குள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வந்து எதுக்குமே ஒத்து வரமாட்டார்கள் அப்படிங்கிற வந்து ஒரு அப்படி வந்து அதை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அது அந்த குரானிலேயே வன்முறை இருக்கிறது. அருண் ஷோரி வரைக்கும் எழுதியிருக்காரு, குரானிலேயே வன்முறை இருக்கிறது. ஏன் குரானிலே வன்முறை இருக்குதுன்னா நீங்க வந்து எந்த காஃபிர்னா என்ன, ஜிஹாத்னா அனாவசியமா பிஜேபியை வந்து டோன்ட் ட்ரை உங்களுக்கான வாய்ப்பு கொடுப்பேன். இந்து மதத்திற்கு உள்ளதான் இந்த ஜாதிய வன்முறை எந்த மதத்துக்குள் நடக்கிறது. யாரு கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வகையிலான வன்முறை என்பது திட்டமிட்டும் கூட நடைபெறுகிறது. சரி, இப்ப 2 கேள்விகள் நீங்க முன்வைக்கணும். ஒன்னு, இவர் சொல்லிவித்த வரலாற்று ரீதியிலான கேள்விகளுக்கு அந்த கேள்வி நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்னோட கேள்வி முன்வைக்கிறேன். அதாவது காந்திஜி அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தலைவர் ஒருவர், மரியாதைக்குரியவர். அதற்காக ஒருவர் செய்த தவறுகளை நாம் சுட்டி காட்டக்கூடாது என்பது அல்ல. நல்ல வேளையாக நான் நன்றி சொல்கிறேன் திரு பலராமன் அவர்களுக்கு அலி சகோதரர்களை பற்றி அவர் சொன்னது. காங்கிரஸில் எப்போ துவங்கினாலும் வந்தே மாதர கீதத்தோடு தான் துவங்கும். ஆனால் வந்தே மாதர கீதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மௌலானா முகமது அலி அக்ராசனராக இருக்கும்பொழுது எழுந்து வெளிநடப்பு செய்தார். அப்பொழுது மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்க வேண்டும்? போனால் போவலியே என்று சொல்லியிருக்க வேண்டும் ஒரு தலைவன்.
தேச கீதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்காக. ஆனால் காந்திஜி அப்படி பண்ணல. இவர் பின்னாடியே ஓடுறார். உனக்கு என்ன ஆட்சேபனைங்கிறார்? முதல் 4 வரிக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் துமி துர்கா தசப்பிரகணதாயின்னு இருக்கு, இதை அன்னி இஸ்லாமிக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு அன்னைக்கு சரண்டர் ஆனதுனால இந்த நாட்டில் அரசியலில் மதத்தை கலந்தது என்கின்ற குற்றத்தை முதலில் காந்திஜி செய்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே போலதான் கிலாபத் இயக்கம். இல்ல நீங்க குறிக்கிடல நண்பரே, சூடா இருக்கும் அதுக்காக சொல்றேன். என்ன நான் சொல்லிடுறேன், எல்லாரும் முடிச்சிட்டு. ஆகவே இன்றைக்கு நான் சொல்றது என்னன்னா, அஸ்ஸாமில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது, தொடர்ந்து மாணவர் போராட்டம் அதற்காக வந்தது. என்ன காரணம்? பங்களாதேஷ் ஊடுருவல். பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி வந்தவர்கள் நம்முடைய பல மாவட்டங்களிலே, ஏனென்றால் நாம் சரித்திரத்தை ஒதுக்கிட்டு ஒரு கண்ணுல ஹிந்துங்கிற என்னுடைய கேள்வி, நீங்கள் அரசியல் சட்டத்திலேயே இருக்கு. கோவில் நிர்வகிக்க முடியாது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்தே நிலவியல் சார்ந்த பிரச்சனைகளோட பிணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலவியல் சார்ந்த பிரச்சனைகள் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. சட்ட ரீதியாக அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் பதற்றத்தை உருவாக்குவதன் மூலம் வாக்கு வங்கியை நிலைநிறுத்த முயல்கிறார்களா? நான் இப்போ சமீபத்தில் நடந்ததுக்கே வருவோம். ஏன்னா பூசி மொழி பேசுவதால் பிரச்சனைக்கு தீர்வாகாது. பாட பாட ராகம், மூட மூட ரோகம். அதனால ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சார குழு தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் எந்த இடத்துலையும் மதவாத பிரச்சனையோ மத சம்பந்தமான எந்த கருத்தும் வைக்கல. என்ன டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட் சரியா, முழுமையானதா, இன்க்ளூசிவா இல்லையா, விவாதம் பண்ணட்டும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்தில் விவாதித்தால் தான் உண்மைகள் வரும். ஆகவே அந்த டெவலப்மெண்ட் அவர் சொல்றது சரியா தப்பா, இல்லை உண்மையா பொய்யா, என்ன வேணா விவாதிக்கட்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத ரீதியாக மக்களை பிளந்திருக்கிறது என்று சொல்லி முசாஃபர் நகர் பிரச்சனையை ஊதி இப்போ இப்போ இருக்கிற நடப்பு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் மீண்டுமாக மதச்சார்பற்ற அல்லது மத சார்புள்ள என்கிற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி தான் அவர்கள் தேர்தலை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலான பதற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவே வாக்குகளை பெற முடியும் என்றால், ஒரு நாகரீகமான பண்பட்ட சிந்தனை வயப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குகிற அரசியலை இந்த அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை என்று நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. அந்த வாய்ப்பு வர வேண்டும், அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று தான் நம்ம அறைகோல் விடணும். இங்கே நம்முடைய பத்திரிகையாளர் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயத்தை சொன்னார். இங்கே ஒரு நவீன சமுதாயம், அது முதலாளித்துவங்கிறோம், அது வந்துருச்சு. ஆனாலும் நிலப்பிரபுத்துவம் என்பது இன்னும் இங்கே அடித்தட்டில் இருக்குது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன்னா, நிலப்பிரபுத்துவடைய ஒரு குணம் என்னன்னா மத மோதல். இதே இந்தியாவில் ஆதி காலத்தில் சமண பௌத்தம் ஒருபுறமும் வேத மதம் ஒருபுறமாக மோதல் நடந்தது. அது முடிஞ்ச பிறகு வேத மதத்துக்குள்ளேயே சைவத்துக்கும் வைணவத்துக்கு இடையில மோதல் வந்துச்சு. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நிலப்பிரபுத்துவ பாரம்பரியம் அதோட முடிஞ்சு போயிருந்தால் நல்லா இருக்கும். அதை தொடர்கிற முயற்சி இன்றைக்கு நடக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நண்பர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றாங்க வந்தே மாதரம் பற்றி. இது இந்த ஆனந்த மடம் நாவலில் இந்து முஸ்லீம் அந்த மோதலை தூண்டி விடுவது போலவே அந்த நாவல். அதில் வரக்கூடிய ஒரு பாடல் இது. அந்த பாடல் வங்கத்தை ஒரு இந்து தெய்வமாகத்தான் வர்ணிக்க. அவரே நாசுக்கா சொன்னார். துர்கா மட்டுமல்ல, வேறு பல பெண் தெய்வங்கள்லாம் அதில் வரும். இஸ்லாமுடைய முக்கியமான அம்சம் என்ன? அது உருவ வழிபாட்டை நிராகரிப்பது. மானசீகமாக இருக்கக்கூடிய ஒரே ஏக கடவுள் வழிபாடு அநேகமாக வேறு எந்த மதத்துக்குள்ளே இல்லாத ஒரு முக்கியமான தன்மை அது. அவங்கள போய் நீங்கள் அதை ஒரு பெண் தெய்வமாக வணங்கணும். என் நாட்டை மதிக்கிறேன்னு சொன்னால் மதிப்பாங்க. ஆனால் அது பெண் தெய்வங்களாக நான் பேர் வரிசையாக வரும். ஆகவே தான் பாட மாட்டேன்னு சொன்னாங்க. இதை புரிந்து கொண்டு காந்தி ஒரு சமரசத்துக்கு வந்தார். ஆகவே தயவு செய்து இந்த வரலாற்றெல்லாம் நம்ம அப்படி இது பண்ணக்கூடாது. இப்போ இந்த விஷயம் இன்னும் தொடர்கிறது என்பது தான் இதில் உள்ள சோகம். இப்போ மீண்டும் என்ன ஆகுது, அரசியல் ஒரு இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த அரசியலில் மதவெறியை கலப்பது என்பதில் ஒரு விஷயம், மத கலவரத்தை தூண்டி அரசியல் ஆதாயம் பெறுவது அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்கும் பங்குண்டு. இப்போ பஞ்சாப்ல பிந்தன்வாலையே அப்படித்தான். ஏன்னா அகாலிதளம் வளர்ந்த உடனே காங்கிரஸ் தேய ஆரம்பிச்சிச்சு. அதை தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, பிந்தன்வாலையை வளர்த்தாங்க. பிறகு அது அவங்களுக்கே வளர்த்த கடா மார்பில் பாய்ச்சது என்பது உண்மையிலேயே நடந்தது. ஆகவே அது நடந்தது. ஆனால் அதை விட மிக அதிகமாக முறையில் மதத்தை பயன்படுத்தியது பாஜக. என்ன பண்றாங்கன்னா,
ஒரு நாட்டையே வந்து இந்து முஸ்லீம் என்கிற முறையில் அந்த போலரைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோமே, அப்படி பிளவுபடுத்துவதற்கு இதை பயன்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட மத கலவரத்தை வச்சு நாடு முழுக்க ஓட்டு வாங்க புரிஞ்சுக்க கூடாது. அந்த மத கலவரம் உருவாகும் போது என்ன ஆகுது? மனசு உடையுது, ஒரு மனத்தடை உருவாகுது, ஒரு அருவருப்பு உணர்வு உருவாக்கப்படுகிறது சிறுபான்மையோர் மீது. இதை வைத்துக்கொண்டு ஆகவே அதற்கு எதிராக இந்துக்களே திரண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்தியா முழுக்க அத்தகைய ஒரு அரசியலை நடத்த முடியுமில்ல, ஒரு மதவாத அரசியலை. அந்த அடிப்படையில் ஒரு பெரும்பான்மை பெற முயற்சி செய்யலாம்ல. இதுவரைக்கும் இன்னும் முடியலை, ஆனால் ஓரளவு அதில் வெற்றி பெற்றிருக்காங்க என்பதுதான் கடந்த கால அனுபவம். அந்த வெற்றியை வச்சுக்கிட்டு மிச்சவங்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு 6 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க. இப்போ இன்னும் கூட கூடுதலாக அதை வரணும் என்கிற திட்டமிட்டு தான் இதெல்லாம் நடைபெறுகிறது. உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏன் அவங்க அமித்ஷாவை அனுப்புனாங்க? நாங்கள் சொல்றோம், அவர் மறுக்கலாம். என்னுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், அங்கே சென்று இந்த மத பிளவை அகலமாக்கி மேலும் மேலும் விஷயங்களை கொண்டு வருது. கரெக்டாக நடக்குது முசாஃபர் நகரில். இது என்னுடைய கணிப்பு. ஆகவே நீங்கள் சொல்லுகிற விஷயம் கரெக்டு. இங்கே வந்து மத வெறியை பயன்படுத்தி அதை அரசியல் ஆதாயமாக்குகிற வேலையை பாஜக பிரதானமாக செய்கிறது. ஆனால் அதை எதிர்க்கிற திராணி இல்லாமல் அவ்வப்பொழுது காங்கிரசும் கூட அந்த உத்தியிலே ஆசைப்படுகிறது. ஒன்று, இது தீர வேண்டும் என்றால் அவரை வந்து செக்குலர் வார்த்தை தூக்கி எறிய வேண்டும் என சொன்னார். அது வேற ஏதாவது விளக்கம் சொல்லட்டும். ஆனால் உண்மையிலேயே அந்த வார்த்தை மட்டுமல்ல, அது நடப்பாக வேண்டும். மெய்யான மதச்சார்பற்ற அரசு மத்தியிலே உருவாக வேண்டும், மாநிலங்களை உருவாக வேண்டும். அரசியலும் கூட மதச்சார்பற்ற அரசியலாக இங்கே வளர்ந்தோங்க வேண்டும். அப்பதான் வன்முறை அரசியலுக்கு முடிவு ஏற்படும் என்பது என்னுடைய கணிப்பு. சார், இப்போ நீங்க இந்த விஷயங்களை பிராக்டிக்கலா ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இந்த வகையிலான ஒரு பிளவு என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும். ஏற்படுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. 100 கோடி இந்துக்களின் 2ஆம் தர குடிமக்களாக ஆகிவிட்டிருக்காங்க. 100 கோடி இந்துக்களுக்கு என்ன டிமாண்டு, என்ன கோரிக்கை? இங்கே இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேண்டும், வேலை வேண்டும், கல்வி வேண்டும். இதுதான் உண்மையான இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் இவங்க அப்பீஸ் பண்ணாங்க. பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க எனக்கு ரைட் இல்லைன்னு கேக்குறேன். உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். முஸ்லீம்களை வந்து தாஜா சீக்கிரம் சொல்றாங்கல்ல. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் பார்த்தாலே இவங்க சொல்றது வந்து எப்படிப்பட்ட பொய்ன்னு தெரியும். சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டே விட்டுட்டு 100 கோடி இந்துக்களுக்கு நீங்கள் சரி 100 கோடி இந்துக்களுக்காக நீங்க பேசுங்க. 100 கோடி இந்துக்களுக்கு என்ன பொருளாதார கொள்கையை வைத்திருக்கிறீர்கள்? 100 கோடி இந்துக்கள் 70 கோடி இந்துக்கள் விவசாயத்துக்கு காங்கிரஸ்ல இருந்து வேறுபட்ட என்ன கொள்கை வைத்திருக்க? இந்த 100 கோடி இந்துக்களே வைத்துக் கொள்ளுங்கள். காங்கிரஸ் மாறுபட்டு என்ன கொள்கை வைத்திருக்கீர்கள்? அதே கார்பரேட் செக்டரை வந்து வளர்க்கிற கொள்கையை தான் வச்சிருக்கீங்க. இந்த 100 கோடி இந்துக்கள்ல இருக்கிற விவசாயி தான், இந்த 100 கோடி இந்துக்கள்ல இருக்கிற தொழிலாளிகள் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. விலை விட்டு நிலங்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். பஞ்சாப் இப்போ வந்து சீக்கியர்கள், குஜராத்தில் சீக்கியர்கள் இந்த தேசபக்தியை பற்றி பேசுகிறாங்க. சீக்கியர்கள் வந்து குஜராத்தில் வந்து பாகிஸ்தான் 48 வாருக்கு பிறகு இந்த பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணும், நீங்கள் வந்து இந்த நாட்டை இது பண்ணுறது 100 சீக்கிய குடும்பங்கள் வந்து இப்போ குஜராத் கட்ச் மாவட்டத்தில் வந்து வரவேற்க குஜராத் அரசாங்கம் அவர்கள் அந்த நிலத்தை வந்து இது பண்ணி 1 லட்சம் ஏக்கரை வந்து வளப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மோடி வந்து அவங்கெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காரு.